செய்திகள். ஜம்முவை நோக்கி பாகிஸ்தான் ஏவுகணைகள் சீறி பாய்ந்தன. இந்நிலையில் நடுவானிலேயே இந்திய ராணுவம் தடுத்து முறியடித்தது. ஆபரேஷன் சிந்தூரில் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி துவாக்குடியில் 56 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் வடசென்னை அனல்மின் நிலையம் ஆகிய 2 இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 11ஆம் தேதி நடைபெற இருந்த மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் போட்டி தரம்சாலாவிலிருந்து அகமதாபாத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் நடிகரும் தவேகா கட்சியின் தலைவருமான விஜய் அவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று ஈரோட்டில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண்க்கு 599 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்துள்ள மாணவி ஓவியாஞ்சலி அவர்களிடம் திருச்சியிலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அலைபேசியில் பேசினார். நாடு முழுவதும் உள்ள 21 விமான நிலையங்கள் வருகின்ற மே 10ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒற்றுமையுடன் இருப்போம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் ஈரோடு மண்டலத்தில் 9 வழித்தடங்களில் புதிய அரசு பேருந்து இயக்கத்தை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்திய ராணுவத்தின் சிந்தூர் நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் பெங்களூருவில் தயாரிக்கப்பட்டவை. பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலுக்கு பிறகு ராஜஸ்தானில் 1037 கிலோமீட்டர் நீள எல்லை முழுவதுமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்விற்கு மே 14ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 25ஆம் தேதி முதல் துணைத் தேர்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற இயலாத மாணவர்கள் தோண்டு விடாதீர்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 599 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடத்தை பழனியை சேர்ந்த மாணவி பிடித்துள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக 746 CNG பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வருகின்ற மே 12ஆம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியலை பள்ளிகள் வழியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதம் 95.03%ஆகவும் 7,92,000 பேர் தேர்வு எழுதியதில் 7,53,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவர்கள் 93.16%, மாணவிகள் 96.7% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. மதுரை சித்திர திருவிழாவை ஒட்டி வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 440 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 73,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குரோஷியா, நார்வே, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு வருகின்ற 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பயணங்கள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக திருச்சி வந்துள்ளார். நாடு முழுவதும் 18 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. மேலும் 200க்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொறியியல் கலந்தாய்விற்கு முதல் நாளில் 14,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. இயற்கை விவசாயிகளின் தேசிய இயற்கை மாநாடு செப்டம்பர் 12ஆம் தேதி கோவையில் தொடங்குகிறது. தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற மே 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மொத்தம் 15 நாட்களுக்கு கோடை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக ஆட்சி 4 ஆண்டு நிறைவடைந்த நிலையில் மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி அவர்களின் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். இந்தியாவில் எல்லையோரங்களை சேர்ந்த 10 மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார்.
இந்தியா தனது தாக்குதலை நிறுத்தினால் எல்லைகளில் பதற்றத்தை குறைக்க தயார் என்று பாகிஸ்தான் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சிந்தாரிப்பேட்டையில் புதிய மீன் அங்காடியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிப்பு செய்வதற்கான திட்ட அறிக்கையை தமிழக அரசு மத்திய அரசிற்கு அனுப்பிய நிலையில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கோரிக்கை விடுத்துள்ளது. கடம்பத்தூர் ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியிலிருந்து திருவள்ளூருக்கு புதிய பேருந்து வழித்தடம் ஒன்றை எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் தூதுவர் திட்டத்தை இணையதளத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் 214 புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இன்று புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உதகையில் மலர் கண்காட்சி மே 15ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநகர பேருந்தில் பயணம் செய்து மகளிர் விடியல் பயண திட்டம் குறித்து பயணிகளிடம் உரையாடினார். பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அளித்ததற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு அளித்துள்ளார். தமிழகத்தில் காவல்துறையில் 1299 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொழிற்பேட்டைகளில் முதல் கட்டடப் பணிகளை வரும் அக்டோபர் மாதத்திற்குள் முடித்து திறப்பு விழாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையானது இந்தியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 13ஆம் தேதி துவங்கக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திருவள்ளூர் விளையாட்டு அரங்கின் மல்யுத்தம் மையத்தை தொடங்கி வைத்தார். கரூர் மகா மாரியம்மன் சுவாமி வைகாசி பெருவிழாவையொட்டி வருகின்ற 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் தேரோட்டத்தை முன்னிட்டு வருகின்ற மே 9 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதியுள்ள தேசிய கல்விக் கொள்கை எனும் மதயானை நூல் வெளியீட்டு விழாவிற்கான அழைப்பிதழை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வழங்கினார். 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.